அக்கா அக்கா இங்கே பாருங்க ஐஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கள. இங்கே பாருங்கக்கா, நான் எல்லா ஐஸுமே கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்கக்கா வெளியில். என்ன இவன் இந்த ஆள் பார்க்கறதுக்கே ஜோக்கர் மாதிரி இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாமா கடையில் சேர்த்து வைக்கிறாங்க. அக்கா நான் ஜோக்கர்லாம் இல்லை. இங்கே பாருங்க, வெயில் அடிக்கிற வெயிலுக்கு தலையில் இப்போதைக்கு தொப்பி கட்டிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கேட்ட எல்லா ஃப்ளேவர் ஐஸும் கொண்டு வந்திருக்கேன். சரி சரிப்பா, வா சீக்கிரம் வந்து என்னென்ன ஐஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க வாங்க பார்க்கலாம். ஹே இங்கே பாருடி ரீதா, ஆன்ட்டி ஐஸ் வாங்கியிருக்காங்களாம். சீக்கிரம் வாடி, நம்ம என்ன ஐஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏண்டி மச நின்றுக்கிட்டே இருக்க, சீக்கிரம் கிளம்புடி. ஆன்ட்டி என்ன ஐஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஏ ஜாலி ஜாலி, எங்கள் அம்மா இன்னைக்கு பார்த்தியா எங்களுக்காக தான் ஐஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம எல்லாரும் போகலாம் வாங்க. ஏய் ரீதா இங்கே பாரு, நீ பொறுமையாக வா, நம்ம போவோம். அம்மா முதல்ல எல்லாத்தையும் பார்த்து வைக்கிட்டோம், அதுக்கப்புறமாட்டி நம்ம போய் ஐஸை எடுத்துக்கலாம். என்ன ஐஸ் தான் கொண்டு வந்திருக்காரோ இவர், பார்க்கலாம். ஆமாம்மா நல்லா தான் கொண்டு வந்திருக்காரு. இது என்ன ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, இது என்னது, இது என்ன பிளாக் கரண்ட் ஃப்ளேவரா? ஹை பிஸ்தா, செம்மையாக தான் இருக்குது. நான் கேட்ட மேங்கோ ஃப்ளேவர் இதுதான். சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்களே எல்லாத்தையுமே. நான் தானே இது எல்லாமே ஆர்டர் பண்ணேன், எல்லாமே சொன்ன மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஐயையோ, நான் தான் அவரை ஜோக்கர்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேன். சரி சரி, இந்த பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன இந்த ஐஸ் எல்லாம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வச்சு நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரி இன்றைக்கி கொடுத்துட வேண்டியது தான். ஐயோ, அதுக்கு முன்னாடி ஐஸ் ஸ்டிக்கை நான் மறந்தே போயிட்டேன் பாருங்கள். இப்போ நான் ஐஸ் ஸ்டிக் மட்டும் எடுத்துகிட்டு வரலன்னா இந்த பசங்க சட்டை ஃபுல்லாக ஆக்கிடுவானுங்க. நான் போய் ஐஸ் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ப்பா. ஒரு வழியாக போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா பசங்களோட ஐஸ்கிரீம் இதுலேயும் ஸ்டிக் போட்டாச்சு. இப்போ யார் கடக்கடன்னு சாப்பிட்றான்னு பார்க்கலாம். பசங்களா சீக்கிரம் வாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கின உடனேயே நாங்கள் பார்த்துட்டோம், அதான் நாங்கள் ரெடியாக இருக்கோம். என் நண்பன் பாருங்க கையை தூக்கிட்டா, நான் தான் ஃபஸ்ட்டுன்ட்டு. இங்கே பாருடி சஞ்சனா, உனக்கும் தான் சொல்கிறேன், நீ ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேனான்னு பார்க்க போகிறோம். இந்த சரளா இருக்கா பார்த்தியா, அவளும் இந்த கேமில் கண்டிப்பாக நீ இந்த தடவை கேமில் வரணும் சரளா. யார் சாப்பிட்றீங்கன்னு பார்த்துடலாம். ஹே இங்கே பாரு, ஆன்ட்டியோட அந்த பெரிய ஆன்ட்டி இருக்காங்களே, அவங்க இன்னைக்கு வீட்டில் இல்லை போல இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே பூந்து விளையாண்டுற வேண்டியதான். வாங்கடா சீக்கிரம். இங்கே பாரு, ஆன்ட்டி எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஹே இங்கே பாருடா, நான் தான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட போகிறேன். ஆன்ட்டியோட ஐஸ்கிரீம் நான் தான் சாப்பிட போகிறேன். ஆன்ட்டி எனக்கு தான் ஆன்ட்டி ஃபஸ்ட்டு. ஹை செம்ம வாசனையாக இருக்கு ஆன்ட்டி, நல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆன்ட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி, நான் சாப்பிட்றேன் ஆன்ட்டி ஃபஸ்ட்டு. வெயிட் பண்ணுப்பா ராகுல், நீயும் சாப்பிட்லாம். இங்கே பாரு, முதல்ல இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டி எல்லாரும் ஐஸ் சாப்பிட ஆரம்பிங்க, சரியா? ஐயோ கண்டிஷனா என்ன ஆன்ட்டி இப்போ இப்படி சொல்கிறீங்க? முன்னாடி ஐஸை வச்சுட்டு இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இங்கே பாருப்பா, நீங்கள் ஐஸ் சாப்பிட ஆரம்பிக்க போகிறீங்க, நான் டைமரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யார் சீக்கிரமாக இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு, சரியா? யார் யாரெல்லாம் வரீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். ஹேய் இங்கே பாரு, ஹேய் இங்கே பாரு ரோசி, இங்கே பாரு, சஞ்சனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ரு. ஏன்னா சஞ்சனா போன தடவை கேமில் நம்மளை தோக்க வச்சுட்டா. இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும்டி ரோசி. ரெடி ஆகிருடி ப்ளீஸ் டி. இங்கே பாருப்பா, ஏற்கனவே எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. எப்படிப்பா இந்த கேமில் என்னை விளையாட சொல்கிற? இந்த கேமில் என்னால் ஜெயிக்க முடியுமா? இங்கே பாருப்பா, எனக்கு பதிலாக நீயே சாப்பிட. ஐயோ ரோசி இங்கே பாரு, இன்னைக்கு தான் எனக்கு ஃபீவரே விட்டுருக்கு, அதான் உனக்கு ஃபீவரே வரலல்ல, அப்புறம் நீயே சாப்பிட்லாம்ல. ப்ளீஸ் ரோசி, இந்த கேமில் கண்டிப்பாக நீ கலந்துக்கிட்டே தான் ஆகணும். ஹே அதுதான் இங்கே பாரு ரோசி, அதுதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, நீ கண்டிப்பாக சாப்பிட்டு ரோசி, ப்ளீஸ் ரோசி. நான் சொல்கிறேன்லப்பா, எனக்கு ரொம்ப சளியாக இருக்குது. ஐஸ் சாப்பிட்டு ஜுரம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா என்னை விளையாடவே வெளியிலேயே விட மாட்டாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. இங்கே பாரு, உங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் எப்படியாச்சும் நான் வெளியில் வர வச்சிடுறேன். கண்டிப்பாக நீ இந்த கேமில் கலந்துக்கோ. அந்த சைட்லேருந்து சஞ்சனா வரப்போகிறா. இங்கே பாரு, அக்பர் கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். ஏன்னா அவங்க அம்மா இந்த கேமில் தான் இருக்காங்க. ஏன்னா அவனை கண்டிப்பாக விட்டு கொடுக்க முடியாது. அதனால சஞ்சனாவையும் சேர்த்துக்கலாம் இந்த கேமில். சரி சரி, எல்லாரும் பேசி முடிவு எடுத்துட்டீங்களா? இப்போ யாரெல்லாம் வரீங்க? ராகுல் ஒன்று, அக்பர் ஒன்று, ரோசி ஒன்று, சஞ்சனா ஒன்று, கரெக்ட் தானே? இப்போ வாங்க வாங்க, யாரெல்லாம் சாப்பிட்றீங்க ஐஸ்கிரீம்?
ஐயோ இவங்க வேற சொன்னா கேட்க மாட்டாங்க. சரி சரி நம்மளும் உட்காந்துடலாம். ஆன்ட்டி இங்கே பாருங்க ஆன்ட்டி, நான் வந்து இந்த ப்ளூ கலரில் தான் இருக்கேன். இந்த ப்ளூ கலர் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீமே நான் எடுத்துக்கிறேன். அப்புறமாட்டி இங்கே வாப்பா, இங்கே பார் சஞ்சனா, நீயும் வா. ஹாய் ஆன்ட்டி, நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்க? நான் இருந்தேன் பார்த்தீங்களா, நான் ரெடியாக சூப்பராக ரெடியாகி வந்துட்டேன் ஆன்ட்டி. எனக்கு இந்த க்ரீன் பிஸ்தா கலர், அப்புறமாட்டி இன்னொரு ஐஸ்கிரீம். அக்பர் நீ வாடா, இந்த உனக்கு தான் மேங்கோ ஃப்ளேவர், நான் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அக்பர் வந்து இங்கே பாருங்கள் உப்புக்கு சப்பா தான், யாருமே அவனை வந்து இந்த டீமில் சேர்த்துக்க கூடாது சரியா? நீங்கள் உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் சேலஞ்சு. வாங்க இப்போ சேலஞ்ச் பண்ணிடலாம், யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். கட்டன்னு சாப்பிட்டு முடிச்சிடணும். ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள் பசங்களா, நல்லா கெட்டியாக இருக்குது. யார் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி உடச்சி சாப்பிட போகிறீங்கன்னு தெரியல. நல்ல கல் மாதிரி இருக்குது. இது என்ன தான் பண்ண போகிறீங்களோ. இங்கே பாரு, எல்லா ஐஸ்கிரீம்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன், அதுக்கப்புறமாட்டி இது பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ளேவரே. ஹே, எப்படியோ ஒரு வழியாக நம்ம இந்த ரோசியை அனுப்பி விட்டுட்டோடி. நம்ம பின்னாடி நின்னே பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். பசங்களா எல்லாரும் சீக்கிரமாக எடுத்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருமா சஞ்சனா, சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பி. இங்கே பாரு ரோசி, உனக்கு தான் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இந்த ஐஸ்கிரீம் பண்ணலை, வெளியில இருந்தால் ஆர்டர் கொடுத்து வாங்கினேன். கடன்னு சாப்பிட ஆரம்பிங்க. இது கல்லுமா தான் இருக்குது, கண்டிப்பாக உடச்சி தான் சாப்பிட்டாகணும்னு நினைக்கிறேன். நல்லா இதை இப்போ நம்ம உடச்சி பார்க்கலாம். அப்பா இப்போ தான் உடைக்கவே வருது. எப்படி இந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட போதுங்கன்னே தெரியலையே பிள்ளைங்க. சரி நம்ம எதையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை கத்தி வச்சு ஏதாவது உடைக்கணுமா? நல்லா இப்படி ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கானே இந்த ஆள், எப்படி பண்ணலாம்? சரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு வரேன் இருங்க பசங்களா. இந்த ஐஸ்கிரீமை ஒரு தட்டில் போட்டாவது மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்தாங்க பசங்களா, நான் தட்டே கொண்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த தட்டில் முதல்ல மாற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டைமர்லாம் நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாப்பிட போகிறீங்க, அவ்வளோதான் சரியா? இங்கே பாருங்கள் நல்லா, ஐயோ இதை தட்டி கூட இவ்வளோ தூரம் தட்டி நான் நல்லா தட்டுறேன், வரமாட்டேங்குது, அவ்வளோ திக்காவாக இருக்குது. சரி இதை நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமாட்டி வேணால் இதை கீழே தண்ணி ஊற்றி எடுத்து பார்ப்போம் அப்போயாவது வருதான்னு.